அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சுறுசுறுப்பான ஒரு vlog பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதத்தோட கடைசியான vlog இதுவாக இருக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இப்போ தான் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு மாதம் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிய போகுது. இந்த வீடியோ வந்துட்டு 20 நோம்புலையே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்னால் போஸ்ட் பண்ண முடியலை, அவ்வளோ பிஸி ஷெடியூலாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி கூட நோம்பு 26 அன்னைக்குன்னு தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. இது எனக்கு மட்டும்தான் பிஸியாக இருக்கிறதுனால ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்கும் ஃபாஸ்ட்டாக ஓடின மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தராவியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே டெய்லி ரொட்டீன் அப்படின்றது வேறு, நமக்கு ரமதான் மாதத்தில் டோட்டலி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஆனால் சீக்கிரம் இந்த மாதம் முடிய போகுது அப்படின்ற ஒரு கவலை வேறு ஒரு பக்கம். அண்ட் வீட்டுக்கு வந்த உடனேயே எப்போவுமே பாத்திரம் வந்துட்டு நோம்பு திறந்துட்டு உள்ள வெசல்ஸ் எல்லாத்தையுமே தராவியை முடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடினா நமக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை. தால்ச்சா ஆல்ரெடி நேற்று வச்சது இருந்துச்சு, ஸோ அது நல்லா திக்காக இருந்துச்சு. தால்ச்சா நார்மலாக அது ரெடி பண்ண அன்னைக்குன்னு சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு இறால் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த இறாலோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நார்மலாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக சாருக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனாலேயே இந்த மாதிரி பண்ணிடுறது. மோஸ்ட்லி நோம்பு டைமில் எப்போவுமே டிஃபன்லாம் பண்ணுறதே கிடையாது. தால்ச்சா இருக்குது, ஸோ சோறு ஆக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். என்னவோ திடீர்னு மைண்டு வந்துட்டு நமக்கு தால்ச்சாக்கு இடியாப்பம் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி இன்றைக்கி சோறு ஆக்க வேணாம் அப்படின்ட்டு இடியாப்பம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு மைண்டு, பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு அதையுமே கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ சஹருக்கு வந்துட்டு பரோட்டா அண்ட் இடியாப்பம், இதுக்கு சைட் டிஷ்ஷாக தால்ச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நைட் ரொட்டீன் அவ்வளோதான் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக கவுண்டர் டாப் அண்ட் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நீட் பண்ணிவிட்டு போய் தூங்க போயிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு மார்னிங் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கஸ்டமர்ஸை வந்துட்டு வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹேர் ஆயில் ஸ்டாக் இருக்கும்போதே ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனாலுமே எனக்கு ஸ்டாக் வந்துட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதனால் ஹேர் ஆயிலுக்கான பெண்டிங் ஆர்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மெஹந்தி ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பேக் பண்ணி இன்றைக்கி அனுப்பியாச்சு. ஹேர் ஆயில் வந்துட்டு ஒரு 15 நாள் இல்லைனா 20 நாள் வெயிலில் வச்சு தான் நம்ம எடுப்போம். இன்னும் ஒரு 5 நாள் இருக்கணும், அதனால் வெயிலில் நல்லா வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீக்ரெட் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நார்மலாக நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது என்ன நோக்கத்தில்னா, அவங்களுடைய தலைமுடி உதிர்றதை கட்டுப்படுத்தணும், ஹேர் வந்துட்டு நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் தேவையோ 30க்கு மேற்பட்ட ஹெர்ப்ஸ் இது கூட நம்ம சேர்க்குறோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீட்பேக்குமே நிறைய கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்து நான் இதை கேட்குறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, இளநரை இருந்துச்சு உங்களுடைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தலைமுடி நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு தலை ரொம்ப அரிப்பு பிரச்சனை இருக்கும், எனக்கு அந்த அரிப்பு பிரச்சனையே இல்லாமல் நல்லா க்யூர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, பேன் தொல்லை இருந்துச்சு, என்னோடய பேனை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்ட்டு. அண்ட் பொடு பிரச்சனை, பேன் பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையுமே இந்த ஒரே ஒரு ஹேர் ஆயில் நீக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஹேர் ஆயிலாக தான் இருக்கும். அடுத்து இஃப்தாருக்கு இன்றைக்கி கடல் பாசி பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஃப்ளேவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதே பெரும்பாடு. ஸோ மொத்தத்தில் ரோஸ் மில்க் ஃப்ளேவர்லேயே பண்ணிட்டேன், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். டேங்க் வந்துட்டு இன்றைக்கி ஆரஞ்சு, அதுக்கப்புறமா மேங்கோ ரெண்டுமே வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மேங்கோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். முன்னாடிலாம் டேங்க் பார்த்திங்கன்னா, இப்போ மேங்கோ டேங்க் அப்படின்னா நல்லா எல்லோ கலராக இருக்கும், ஆரஞ்சு டேங்க் அப்படின்னா நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு கலரே வர்றதில்லை, ஆனால் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபுட் கலர் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். கொஞ்சமாக பாதாம் பீசன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என் கடல் பாசியுமே ஊற்றி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. கடல் பாசி ரெடி பண்ணால் அதே பாத்திரத்துலேயே நான் மறுபடியும் பால் அடுப்பில் வச்சுக்கிறேன். இது வந்துட்டு நம்ம தர்பூசணிக்கு நம்ம ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஃபைஹாமா வந்துட்டு சின்ன குரான் முடிச்சுட்டு இன்றைக்கி பெரிய குரான் எடுக்கிறாங்க. ஸோ குரானில் சின்ன குரான் அப்படின்றது நம்ம ஏபிசிடி அப்படின்னு படிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். பெரிய குரான் அப்படின்றது நம்ம கோர்வையாக வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிள்ளைங்க வந்துட்டு எவ்வளோ பெருசாக ஆகிறாங்க அப்படின்றது நம்மளாலே நம்ப முடியலை. இந்த ஒரு மாதம் ரமதான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்காங்க. இதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், பெரிய குரான் தூக்க போகிறேன், இனிமேல் நானும் பெரிய பொண்ணு தான் அப்படின்ட்டு ஒரு வாரமாக இந்த வைப்பு எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்றைக்கி சாக்லேட் வாங்கி வேணும் அப்படி இப்படின்னு ஒரே அலப்பறை. ஸோ சாக்லேட்டுமே வாங்கிட்டு வந்தாச்சு.
நம்ம என்ன பண்ணுறோமோ நம்மளுடைய செயல்களை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளருவாங்க அப்படின்றது இது ஒரு உதாரணம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு நிறைய பேர் பிரேஸ்லெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபைஹாமா வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பீட்ஸை வச்சுட்டு இயரிங்ஸ் பண்ணி நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இயரிங்ஸ் பண்ணி அவளாவே வந்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் ஐ எம் த பிஸ்னஸ் உமன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவளுமே சொல்கிறா நானும் பிஸ்னஸ் உமன் தான் அப்படின்ட்டு அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு கவலை அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த இயரிங்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஸ்டிக்கருமே அவளாவே ட்ராயிங் பண்ணி அதில் ஸ்கெட்ச் பண்ணி அதை ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணி அதுவுமே சேல் பண்ணுறாங்க. ஸோ நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதில் வர்ற அமௌண்ட்டு எல்லாமே சேர்த்து வைக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கோழி குஞ்சு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் கடையில் நார்மலாக சின்ன பிள்ளைங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. 5 ரூபா 10 ரூபா அப்படின்ட்டு இருக்கும். பாபி டால் இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வச்சு இந்த ஸ்டிக்கரை அதை அப்படியே உரித்து நமக்கு தேவையான அதாவது நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் பொருளை ஒட்டிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும், அதுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணணும். என் தர்பூசணிக்கு நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம், அது நல்லா ஆற விட்டாச்சு. ஆறினதுக்கு அப்புறமா தான் இந்த பழத்தை கூட சேர்க்கணும். ஸோ இந்த பழத்தில் பாருங்கள் ஒரு ஓரத்தில் ஓட்டை போட்டிருக்கு. எங்கள் வீட்டில் உள்ள ஃபைஹாமா தான் இது பண்ணி வச்சது. தர்பூசணியில் விதைகளை எல்லாத்தையுமே தனியாக நீக்கிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் நான் கட் பண்ண மாட்டேன். இப்படி குழிக்கரண்டியை வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவேன். அண்ட் இது கூடவே சுகரும் சேர்த்து அரைக்கும்போது நமக்கு தனியாக இதை மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி கம்பி வடிகட்டியில் நம்ம நல்லா வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸில் வந்துட்டு பழத்தோட பல்ப்பு அப்படியே நமக்கு கிடச்சிரும். அந்த விதைகள் எல்லாமே வடிகட்டிக்கு மேலே வந்துடும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இதை வடிகட்டிட்டு நம்ம பால் வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கோம், அதை வடிகட்டி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சமாக நன்னாரி சிரப் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை இன்னும் அழகாக்கணும் அப்படின்னா தர்பூசணியோட குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி கூட சேர்க்கலாம், இல்லைனா கடல் பாசியை கூட கட் பண்ணி சேர்க்கலாம். நான் எதுவுமே பண்ணலை, இப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இன்றைக்கி வந்துட்டு சிக்கனில் ஒரு கட்லெட் பண்ண போகிறேன். பட் இதை டோட்டலாக ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது என்னன்னு சொல்கிறேன். போன்லெஸ் சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்க 2 பீசஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு ஒன்றாவே ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் ஒரே நேரத்தில் வெந்து வந்துடும். ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னா சில உருளைக்கிழங்கு வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும், பட் சில உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வேகாது. இதுதான் பெரிய மிஸ்டேக். நான் என்ன பண்ணிட்டேன், அதை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 1 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேன். கட்லெட்டுக்கு தனியாக சிக்கன் வச்சுட்டு பேலன்ஸ் சிக்கனை வந்துட்டு ஃப்ரை பண்ணிடுறதுக்காக எடுத்து வைக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம மேஜிக் மசாலா அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக லெமன் இல்லைனா தயிர் சேர்க்கலாம். நான் தயிர் சேர்க்கலை, லெமன் மட்டும் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இந்த சிக்கனில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புத்தூள் போடணும். உப்புத்தூள் இல்லைன்ட்டு நான் கொஞ்சமாக உப்புக்கல்ல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்தனா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. இது என்னடா இது, சில நேரங்களில் இப்படி தான் எல்லாமே நமக்கு சொதப்புற மாதிரியே தோணும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக அரிசி மாவு இல்லைனா மைதா மாவு சேர்க்கலாம். நான் வந்துட்டு மைதா மாவு சேர்த்தேன், நல்லா பைண்டிங்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம ஆற வச்சுருந்த சிக்கனை நல்லா நான் கைனால் பிச்சு போட்டு எடுத்துட்டேன். ஆனால் உருளைக்கிழங்க கை நாட்டு மசிக்கிறேன், ஒழுங்காக வரவே இல்லை, அது வேகவே இல்லை. திரும்ப 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு திரும்ப நான் மேஷ் பண்ணேன், அப்போவும் மேஷ் ஆகலை. கடுப்பாகி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் கொழப்பாக ஆகிடுச்சு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், புதினா மல்லி, அப்புறம் மேஜிக் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்லெட்டுக்கு மசாலா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, மைல்டான மசாலாவாக தான் இருக்கணும். ஸோ இதனால் உருண்டைகளாக ரெடி பண்ணி இந்த மாதிரி வட்டமாக ரெடி பண்ணிக்கலாம். இது வட்டமாக தான் ரெடி பண்ணணுமா அப்படின்லாம் எதுவும் இல்லை, நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அதே மாதிரி ஒன்றா ரெடி பண்ணி வச்சிடலாம். நான்வெஜ் வேணாம் வெஜ்ஜில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு சிக்கனுக்கு பதிலாக நல்லா மேஷ் பண்ணி கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் 2 சேர்த்து சேம் இதே ப்ராசஸில் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த சிக்கன் அப்புறம் பொட்டேட்டோ 2மே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு, அதனால் ரொம்ப எண்ணெயில் போட்டு முக்கி எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அடுத்ததாக ஒரு பவுலில் முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிரெட் க்ரம்ஸ் நல்லா தூவி அவ்வளோதான் எடுத்து ஒன்றுனா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மோஸ்ட்லி இது வந்துட்டு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக ரெடி ஆகிரும், ரொம்ப எண்ணெயுமே குடிக்காது.
இது ஆல்ரெடி வேக வச்சது தான், அதனால ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். நம்ம ரோஸ் மில்க் கடல் பாசி வந்து சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, லைட்டான ஒரு ஜூஸியாக தான் இருக்கணும். இப்போ கையில் எடுத்து காட்டுற பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எடுக்கும்போது அது அப்படியே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கணும். வடை சமோசா எல்லாமே ரெடியாகி நம்மளுக்கு வந்துடுச்சு. இது கடையில் தான் வாங்கினது. இது ரோஸ் மில்கா இல்லை ஜூஸா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம தர்பூசணி ஜூஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது என்ன ஜூஸ்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மேங்கோ டேங்க்கு. கலர் இல்லாததுனால நமக்கே கொஞ்சம் டம்மியாக தெரியுது, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரெடி பண்ணால் கட்லெட்டுமே நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னா, உருளைக்கிழங்கு வேகாததுனால நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டேன்னா அது கொலக்கலப்பாக போயிடுச்சா. இந்த கட்லெட்டுக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, ஆனால் டேஸ்ட் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்கு தந்த இறைவனுக்கே நம்ம எப்போவுமே நன்றி சொல்லணும். எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு பொருள் இன்றைக்கி வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஷாம்பு வந்துட்டு ஆல்ரெடி 200 ml பாட்டில் நம்ம போட்டுட்டோம். அதனால் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஹேர் ஆயிலுமே எங்களுக்கு 200 ml கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் பிஸ்னஸில் ஒரு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதுபடி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கேட்டால் 200 ml பாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நம்ம கைக்கு கிடச்சாச்சு. இனிமேல் அடுத்த நம்ம ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணி போடும்போது 200 ml நமக்கு ஹேர் ஆயில் கிடச்சிரும். உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன பாட்டிலில் கொடுத்துட்டு இருந்த ஹேர் ஆயில் ஷாம்பு இப்போ பெரிய பாட்டிலில் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஹேர் ஆயிலோடைய பாட்டில் மட்டும் வளரலை, என் மேலே நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கையும் வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே நான் ஒரு பொருள் தயாரிக்கும் போது அடுத்தடுத்து அந்த பொருளை அதிகமான குவான்டிட்டியில் நான் ரெடி பண்ணுறதை என்னால் உணர முடியுது. நீங்கள் நம்பிக்கையோட ஒரு பொருள் வாங்கி சாட்டிஸ்ஃபைடு ஆகுறீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் என்னை இன்னும் அதிகமாக உழைக்க வைக்குது. ஏன்னா இந்த நோன்பு டைமில் இவ்வளோ வேலையும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் நோன்பு டைம் ஆச்சு அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரை தூங்குவேன். ஈவினிங்கு மேலே தான் நான் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி இருந்த காலங்கள் போய் இப்போ வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலுமே நம்மளுடைய இறைவனுக்காக செய்யக்கூடிய அமல்கள்லையும் சரி தொழுகையிலையும் சரி எந்த குறையுமே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சமாளித்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நான் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுக்கே எல்லா புகழும். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்துட்டு ஃப்ரெஷ் பேட்ச் மெஹந்திக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடித்த கையோட அடுத்து நான் வந்துட்டு லிப் பாம்க்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெஹந்தி கேட்குற எல்லாருமே லிப் பாமும் சேர்ந்தே கேட்குறீங்க. ஏன்னா லிப் பாமில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு மலேசியா கஸ்டமர் வந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாரம் தான் யூஸ் பண்ண உதட்டில் இருக்கக்கூடிய வெடிப்பு எல்லாமே நீங்கள் நல்லா சாஃப்டாகிருச்சு அப்படின்ட்டு. அதனால லிப் பாம் அண்ட் மெஹந்தி ரெண்டுலேயுமே நம்ம அதிகமான குவான்டிட்டி இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ ஈது வர்றதுனால ஈதுக்குள்ளாக எல்லா ஆர்டர்ஸையுமே கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்து நைட் நான் தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணி ஆயிடுச்சு. இந்த பில் எல்லாமே ரெடி பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சாதான் நாளை காலையில் சீக்கிரமாக அனுப்ப முடியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்டில் கொடுக்கும். ஏன்னா என்னுடைய வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.